வணக்கம். நான் ஆர்ஜே மாதிர்பாக்கம் மகேஸ்வரி, டாரோ ரீடர். இன்னைக்கு ஆர் அப்படிங்கிற ஆணின் முதலெழுத்துக்கும் என் அப்படிங்கிற பெண்ணின் முதலெழுத்துக்கும் காதல் திருமணத்தில் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஆண் அப்படின்னு பார்த்தா 9 ஆஃப் கப்ஸ் அப்படின்னு ஒரு கார்டு வந்திருக்கு. பெண் என்று பார்த்தால் 4 ஆஃப் வேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கார்டு வந்திருக்கு. இப்போ ஆரினுடைய தற்பொழுதைய மனநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மனதில் காதல் உணர்வு ரொம்ப வலிமையா இருக்கு. ஆனா சில பல காரணங்களால அதை அவர் வெளிப்படுத்துறதுக்கு தயங்குறார். அதே போல அவருடைய ஈகோ, சூழ்நிலை தடைகளால அவர் அந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லாம இருக்கலாம். அடுத்ததான் பெண், என் அப்படிங்கிற எழுத்தினை குறிக்கும் பெண்ணிற்கு தற்போதைய நிலை என்னன்னு பார்க்கலாம். உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க, தன்னுடைய காதல்ல பாதுகாப்பு, பொறுமை, நிதானம், கவனம் எல்லாமே தன்னுடைய துணை தர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க, காதல்ல ரொம்ப ஆழமா இறங்கி தன்னுடைய உள்மனதில் இருக்கிற எல்லாத்தையுமே அவருக்கு கொடுக்கக்கூடியவங்க. இரண்டு பேருக்கும் டாரட் இடையிலான ஒரு பந்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, இவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும், பிரிவுகள் வந்தாலும் அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல நீடிக்காது. அவங்களுடைய காதல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் அந்த ஈகோ அப்படிங்கிறதுனால விட்டு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைனால பிரிதல் அப்படிங்கிறது இவங்களுக்குள்ள ஏற்படுது. மனசளவுல இவங்க ஒருத்தர் இன்னமும் மறக்காம ஞாபகத்திலே வச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஈகோனால யார்கிட்ட இருந்து முதல்ல மெசேஜ் வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆர் அப்படிங்கிற நபர்கிட்ட இருந்து தான் மெசேஜ் முதல்ல வரும். ஆனா அது எதிர்பாராத திடீரென ஒரு நேரத்துலதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டாரட் சொல்லுது. ரெண்டு பேருக்குள்ள திருமண வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, ரெண்டு பேருக்கும் தாமதமா நடந்தாலும் நல்ல முடிவு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதுக்காக அந்த தடை அப்படின்னு பார்த்தா, குடும்ப ஒப்புதல், பணம், அப்புறம் வேலை சம்பந்தமான அந்த தடங்கல்களால இவங்களுடைய திருமணம் தற்போது வரை தள்ளி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். 2026 இருந்து 27க்குள்ள கட்டாயமா நல்ல முடிவு இவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஒருவேளை இவங்க இப்போ பிரிஞ்சு இருந்தா அந்த பிரிவு ரொம்ப நாள் நீடிக்காது. ரெண்டு பேருமே பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை இவங்களாலேயே தீர்ந்துடும். இப்ப டாரட் ஆணுக்கு, அதாவது ஆர் அப்படிங்கிற நபருக்கு என்ன அறிவுரை சொல்லுதுன்னு பார்க்கலாம். உங்களோட உணர்ச்சிகளை பேசுங்க, மறைக்காம அவங்க கிட்ட வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு டாரட் உங்களுக்கு சொல்லுது. இப்போ பெண்ணுக்கு என்ன அறிவுரை சொல்லுது அப்படின்னா, அதிகமா அந்த நபர் மேல சந்தேகம் கொள்ளாமல் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாரட் சொல்லுது. ரெண்டு பேருமே நேரம் உண்மையான உரையாடலை வெளிப்படுத்தினா இவங்க காதல்ல பிரிவே இருக்காது. மொத்தத்துல காதல் அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரெண்டு பேருடைய ஆசையும் கூடிய விரைவில் நிறைவேற போகுது. மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருந்த விஷயங்கள்லாம் இப்ப வெளியில நடக்க போகுது. எதிர்காலத்துல நிலையான உருவாவும் இந்த காதல் எனக்கு சந்தோஷத்தை தரதாவும் இவங்க உணர்ந்துட்டு இருக்காங்க. மகிழ்ச்சி, திருப்தி, காதல்ல பாசிட்டிவான எண்ணங்கள்லாம் இப்போ உங்களை எதிர்நோக்கி வந்துட்டு இருக்கு. உங்களுடைய காதல் நிச்சயமா திருமணத்துல நிறைவேறும், நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாரட் உங்களுக்கு சொல்லுது. ஆர் என் கைகூடும் அப்படின்னே சொல்லலாம். இந்த உறவு சரியான ஒரு அடித்தளத்துல தான் போயிட்டு இருக்கு. ஸோ ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாரட் சொல்லுது. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.